ஒரு செய்தி ஒண்ணு சொல்லட்டுங்களா? அரசனை நம்பி புருஷனை கைவிட்டுட்டா அப்படின்னு ஊர் பக்கத்துல சொல்லுவாங்க. சோ அத மாரி தான் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர், லீமா ரோஸ் இவங்களுடைய நிலைமை அப்படிங்கிறது இப்ப ஆயிருக்கு. இவங்க அதிமுகவுல இருந்து சண்டை போட்டுட்டு வந்து ஒரு 25 எம்எல்ஏக்களை கூப்பிட்டுட்டு வந்து நாங்க தாவேகாவுக்கு ஆதரவா நிக்கிறோம், தாவேகா ஆட்சிக்கு ஆதரவா நிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, தாவேகா அமைச்சரவையில ஒரு 5 இடமாவது நமக்கு கொடுத்துருவாங்க. நாம எல்லாம் எக்ஸ் மினிஸ்டர்ஸா இருக்கோம், அனுபவம் வாய்ந்தவங்களா இருக்கோம். தாவேகா அமைச்சரவையில எல்லாம் யங்ஸ்டர்ஸ். சோ நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து முக்கியமான துறைகள்லாம் நம்ம கிட்ட தூக்கி அப்படியே லட்டு மாதிரி கொடுத்துருவாங்க. நாம ஒரு 5 வருஷம் ஓசிலே ஜெயிக்காமலே வந்து மங்களம் பாடிட்டு அமைச்சரவையில என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் இந்த டீம் வந்து அதிமுகவுல இருந்து சண்டை போட்டுட்டு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா இப்ப விஜய் வந்து ஒரு பெரிய பட்டைய இல்ல ராமத்தை எதையோ ஒண்ண போட்டு விட்டாரு. அமைச்சரவையில அதிமுக நபர்களுக்கு இடம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த தாவேகா அரசு உறுதி பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு அமைச்சரவையில அதிகபட்சமா ஒரு அரசு எத்தனை அமைச்சர்களை வைக்கலாம் அப்படின்னா 35 பேரை வைக்கலாங்க. சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, மொத்தமா இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 15% பேரை வந்து நீங்க அமைச்சரா கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது. அந்த அடிப்படையில தமிழ்நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா 234 பேர்ல 35 பேரை வந்து அமைச்சரா மாத்தலாம். திமுக ஆட்சியில 35 அமைச்சர்கள் தான் வச்சிருந்தாங்க. அதிகபட்சமா அதை தான் வைக்க முடியும். பட் இப்போ தாவேகா அரசுல பார்த்தோம் அப்படின்னா 33 அமைச்சர்களை இவங்க தான் அமைச்சர் அப்படின்னு அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. அதுல 2 அமைச்சர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க. இன்னும் அவங்க அந்த கேப் விட்டு வச்சிருக்கிறது அப்படின்னா 2 இடம் தான் விட்டு வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு IUML முஸ்லீம் லீக் இருக்காங்க இல்லையா, சோ அவங்களுக்கு அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு. முஸ்லீம் லீக் கட்சியை வந்து நாங்க வந்து அந்த ஒரு சீட்டை அதாவது அந்த ஒரு இடத்த போய் நாங்க ஃபில் பண்ண போறோம், நாங்க அமைச்சர் ஆக போறோம், எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இன்னொரு இடம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம திருமாவளவன், அவர் தான் கடைசி வரைக்கும் ஒரு குழப்பவாதியாச்சா, குழப்பிட்டு நான் வரமாட்டேன், நான் அடம் பிடிப்பேன், நான் சிபிஎம் கேட்டு தான் வருவேன், சிபிஐ கிட்ட கேட்டுட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கிட்ட கேட்டுட்டு திமுக ஒருவேளை உத்தரவு கொடுத்தது அப்படின்னா உள்ள வருவாரு. இல்ல ஏதாவது ஒரு குழப்பம் அப்படிங்கறத குழப்புவாரு. ஆனா இருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் 2 கேப் தான். அதுல ஒண்ணு முஸ்லீம் லீக் ஃபில் பண்ண போறாங்க, இன்னொன்னு திருமாவளவன் தான் ஃபில் பண்ணுவாரு. சோ இந்த எஸ்.பி. வேலுமணி, இந்த சி.வி. சண்முகம், இந்த விஜயபாஸ்கர், இந்த லீமா ரோஸ் இந்த கூட்டத்துக்கு அமைச்சரவையில இடம் இல்ல அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. விஜய் வந்து அமைச்சரவையில இடம் கொடுப்பாரு, நம்ம விஜய் கூட போய் ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 5 வருஷம் நல்லா ஜாலியா நல்ல ஒரு போர்ட்போலியோ என்ஜாய் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து சண்டை போட்டுட்டு இந்த பக்கம் டோஸ் காமிச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்ப விஜயும் அமைச்சரவையில இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரா, இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி கூடயும் உங்களுக்கு பகை அப்படிங்கிறது அதிகமாயிடுச்சா, சோ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நிக்கிறாங்க. சொல்ல போனா இந்த அமைச்சரவை பட்டியல் வெளியானதுக்கு அப்புறம் என்ன செய்தி சொல்லப்படுது அப்படின்னா, இந்த சி.வி. சண்முகம் அந்த டீம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு ஆலோசனை நடத்துறதுக்கு தயாராயிட்டாங்க. இனிமே நமக்கு வந்து தாவேகாவுல நமக்கு வாழ்க்கை கிடையாது அப்படிங்கிறப்போ அதிமுக தான் இருக்க ஒரே ஆப்ஷனு. சோ எடப்பாடி பழனிசாமியவே சந்திச்சு பேசி ஏதாவது முடிவுக்கு வந்துரும் அப்படின்னு முடிவாயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல நல்ல ஒரு விஷயம், இவங்களுக்கு வந்து அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட நிலைமை தான். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதுமே பொதுவா எதை மாதிரியான ஒரு விஷயத்தை அறிவிப்பார் அப்படின்னா, அது ஓபிஎஸ் விஷயமா இருக்கட்டும், செங்கோட்டையன் விஷயமா இருக்கட்டும், எதை மாதிரி சொல்லுவார் அப்படின்னா, வெளியில போனவன் தான், நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அடமண்டா இருப்பாரு. ஆனா இவங்கெல்லாம் வெளியில போனதுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி என்ன விஷயத்த சொல்லியிருந்தார் அப்படின்னா, வெளியில இதை மாதிரி எதிர்த்து நிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, வாங்க நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோம். நான் வந்து ஒரு தாயுள்ளத்தோட இப்ப சண்டை போட்டு நிக்கிறீங்கல்ல, உங்க எல்லாத்தையும் வந்து நான் ஒரு தாயுள்ளத்தோட அரவணைக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கடந்த காலங்கள்ல எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்லி வெளியில போனதுதான். அது சசிகலாவா இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், செங்கோட்டையனா இருக்கட்டும் அப்படின்னு நின்ன எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்துல அரவணைக்க தயாராக இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்படி பாக்குறப்போ ஒருவேளை இந்த டீம் வந்து 2ஆ பிரிஞ்சு 25 பேர் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்ச இந்த டீம் வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஆலோசனை நடந்தது அப்படின்னா கடைசியா போய் திரும்ப நமக்கு அதிமுக தான் நம்ம தலையெழுத்து தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு பயணிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. சோ அதிமுகவுல அடுத்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். இந்த 25 பேரும் அந்த 22 பேரும் ஒட்டி 47 பேரா மாறி பயணிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் எனக்கு ரொம்ப வருத்தங்க, நான் நேத்தியே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன்,
விஜய் வந்து திருமாவளவன் அவர்களை விரட்டி விடுற மனநிலையில இருக்காரு. இந்த சிபிஐ சிபிஎம் எல்லாம் வச்சுட்டு நம்ம ஆட்சி நடத்த முடியாதாட்டுக்கு இவங்க 10 நாளே இவங்க தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10 நாளைக்குள்ளேயே 5 வருஷம்லாம் இவங்களை வச்சுட்டு கூட வச்சுட்டு வாழ்றது ரொம்ப கஷ்டமாட்டுக்கு விரட்டி விடுற மனநிலைக்கு விஜய் வந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா என்ன ஆச்சு, யாரு என்ன ஆலோசனை கொடுத்தாங்க, என்ன ஐடியா கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. திடீர்னு நம்ம வந்து விசிகாவுக்கு திருமாவளவனுக்கு வந்து அமைச்சரவையில இடம் கொடுத்துட்டா அமைதியாயிடுவாங்க. சோ நம்ம வெளியில வச்சிருந்தா தானே அவங்களை நமக்கு வந்து அவங்க டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, உள்ள கொண்டு வந்துருவோம் அமைச்சரவையில அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவை எடுத்திருக்காங்க. சோ விசிகாவுக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்துட்டா அதை வச்சு இடதுசாரிகள் சொல்லப்படக்கூடிய இந்த சிபிஐ சிபிஎம் இவங்க எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். சோ திருமாவளவனை வச்சு நம்ம இவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில ஏதோ ஒரு யோசனை நடத்தி இப்போ விசிகாவுக்கு அந்த ஒரு அமைச்சரவை இடம் அப்படிங்கறத காலியா வச்சிருக்காங்க. ஆனா விஜயோட இந்த முடிவுல எனக்கு வந்து ஒரு பெரிய முரண் இருக்கு. இவர் வந்து இவங்களெல்லாம் கூட வச்சுட்டு அழுவுறத இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாலுமே மெஜாரிட்டி 120 119 தான் வரும் அப்படிங்கிறப்போ அதிமுக பக்கம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தார் அப்படின்னா இவங்களை அதாவது விசிகா சிபிஐ சிபிஎம்லாம் என்னதான் தனி கட்சின்னு சொன்னாலும் அவங்க திமுகவுடைய ஒரு அடிவருடிகள், எப்ப திமுக என்ன சொல்லுதோ கேட்போம் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் தான். இவங்களை நம்பி 5 வருஷம் நகரலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் முடிவு எடுத்ததுக்கு பதிலா அதிமுக பக்கம் போயிடலாம், இந்த 2 சீட்டா வச்சுட்டு நம்ம கஷ்டப்படுறதை விட அதிமுக கிட்ட பேசிடலாம் அப்படின்னா அந்த சிவி சண்முகம் இந்த தரப்பு கிட்ட சொல்ல ஒட்டுமொத்தமா பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசி ஆதரவு அப்படிங்கறத கேட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 47 எம்எல்ஏக்கள் மொத்தமா வந்துருவாங்க. உடஞ்ச இந்த அதிமுகவும் ஒண்ணு சேர்ந்துரும். அவங்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்குறாங்களா இல்லையோ வெளியில இருந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டுதான் கண்டிப்பா அதிமுக கொடுத்திருப்பாங்க. ஏன்னா மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்போ அதை எந்த கட்சியா இருந்தாலும் ஒத்துதானே போய் ஆகணும், கொடுத்திருப்பாங்க. பட் ஏன் விஜய் சைடு வந்து அந்த அப்ரோச் அப்படிங்கிறது போகல? இல்ல செங்கோட்டையன் வந்து இடையில நின்றுகிட்டு அதிமுக மட்டும் நீங்க இது பண்ணவே கூடாது, தனியா உடைஞ்சு வந்தா ஓகே, ஆனா எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து இருக்கக்கூடிய அதிமுகவை நீங்க உள்ள கூப்பிடவே கூடாது, நமக்கு ஆதரவு கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செங்கோட்டையன் ஏதாவது ரோல் பிளே பண்ணாரா அப்படின்னு தெரியல. பட் விஜய் அதிமுக பக்கம் திரும்பாம அவங்கள நம்பாம பிரிஞ்சு வந்து நாங்க வந்து ஆதரவு தரோம் அப்படின்னு சொன்ன 25 அதிமுக நபர்களை நம்பாம இங்க திருமாவளவனை நம்பியிருக்காரு, இங்க சிபிஐ நம்பியிருக்காரு, இங்க முஸ்லீம் லீக் நம்பியிருக்காரு, இங்க சிபிஎம் நம்பியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படின்னா உண்மையா சொல்றேன், இந்த அல்ற சில்ற எல்லாம் வச்சுக்கிட்டு 5 வருஷம் ஒரு ஸ்டேபிளான ஆட்சி கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது. அப்பப்ப வந்து குடைச்சல் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது அப்படின்னா அது மக்கள் பணியை செய்யுமா, கூட இருக்க கூட்டணி கட்சி பஞ்சாயத்தை செஞ்சுட்டு இருக்குமா, கூட்டணி கட்சி பிரச்சனையை தீர்த்துட்டு இருக்குமா? திடீர்னு வந்து விஜய் வந்து இதுல இந்த வார்த்தையை பேசிட்டாரு, எங்களுக்கு வந்து மனசு உறுத்தலா இருக்கு, நாங்க ஆதரவு கொடுத்ததை மறுபரிசீலனை செய்யறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சிபிஐ. நாளைக்கு திடீர்னு திருமாவளவன் வந்து விஜய் வந்து இதுல ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு, இது வந்து பிஜேபிக்கு ஆதரவான ஸ்டாண்டா இருக்கு, நான் அன்னைக்கே கெஸ் பண்ணேன் இத மாதிரி விஜய் வந்து பிஜேபி ஆளு அப்படின்னு. ஆனா இங்க வந்து ஒரு பிரசிடென்ட் ரூல் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சேன். இப்ப வந்து என் முடிவு மேலேயே எனக்கு சந்தேகமா இருக்கு, நான் மறுபரிசீலனை செய்யறேன் அப்படின்னு திருமாவளவனும் பேசுவாரு. பட் இந்த குடைச்சல்லாம் தாங்கிக்கிட்டு விஜய் வந்து எப்படி ஒரு ஆட்சியை கொடுக்க போறாரு, நல்லாட்சியை கொடுக்க போறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம். பட் என்னமோ ஆட்சியில இருக்காங்க, அவங்க வந்து ஒரு முடிவை எடுத்திருக்காங்க, நமக்கு இதுதான் சரியா இருக்கும், நம்ம சிபிஐ சிபிஎம் நம்ம விடுதலை சிறுத்தைகள் இவங்களை கட்டிட்டு அழுவது தான் சரியா இருக்கும், நம்ம அதிமுக பக்கம் போக வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. பட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். தாவேகா தரப்புலேருந்து மொத்தம் காங்கிரஸை சேர்த்து 33 அமைச்சர்கள் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. பட் அமைச்சரவை அறிவிக்கிறது அப்படிங்கிறது இந்த நபருக்கு இந்த போர்ட்போலியோ கொடுக்குறோம் அப்படின்னு அறிவிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. பட் அந்த துறையை சரியா கண்காணிச்சு நீங்க வந்து சூப்பர் ஆட்சி கொடுத்துட்டீங்க அப்படின்லாம் மக்கள் அப்படிலாம் மக்கள் சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. திரும்ப ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா மக்கள் பாக்குறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அமைதியா போகுதுப்பா, தமிழ்நாட்டுல ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு சொன்னாவே அந்த ஆட்சி அப்படிங்கிறது திரும்ப கண்டினியூ ஆகும். இது தமிழ்நாட்டுடைய வரலாறு. நமக்கு எம்ஜிஆர் விஷயத்துல சொல்லி கொடுத்ததுதான். எம்ஜிஆர் வந்து சூப்பர் டூப்பர் அது செஞ்சாரு இது செஞ்சாரு புரட்சி செஞ்சாரு அப்படிலாம் கிடையாது. ஒரு அமைதியான ஆட்சியை கொடுத்தாரு, மக்கள் வந்து பெருசா கஷ்டப்படல அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்தது. எம்ஜிஆருக்கு 3 முறை திரும்ப அந்த ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தாங்க. சோ அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் பெருசா எந்த பஞ்சாயத்தும் இல்லாம மக்கள் நேரடியா பாதிக்கப்படாம விஜய் அவங்க பாத்துக்கிட்டாங்க அப்படின்னாவே இது வந்து ஒரு நல்லாட்சி அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மனசுக்குள்ள வரும். நம்ம மினிஸ்டரா இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் இருக்க முடியுமா அப்படிலாம் கிடையாது.
அதிகாரிகளை எப்படி நம்ம அணுகணும், இந்த துறையில இருக்கக்கூடிய சிறந்த அதிகாரிகளை வச்சு இந்த துறையை நம்ம எப்படி நிர்வகிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தா போதும். அதிகாரிகளை தட்டி கொடுத்து வேலை வாங்க தெரியக்கூடிய நபர்களா இருந்தா போதும். அமைச்சர்கள் நல்ல அமைச்சர்களா இருக்கலாம், அவங்களுடைய துறையை ரொம்ப சிறப்பா பயன்படுத்தலாம். சோ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்ப எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் ஆர்வத்தோட பல கதைகள் சொல்லி, பல கண்ணீர் கதைகள் சொல்லி எனக்கு தலைவர் இந்த பொறுப்பை கொடுத்திருக்காரு அப்படின்லாம் பேசுறாங்க. பேசுங்க, உங்களுடைய ஆதங்கம், உங்களுடைய வருத்தம், உங்களுடைய உழைப்பை வெளிப்படுத்துங்க, தப்பு கிடையாது. ஆனா உங்களுடைய துறையை நீங்க சரியா செயல்படுத்துங்க. மக்கள் உங்களை நம்பி ஒரு பெரிய பொறுப்பை, தமிழ்நாட்டு மக்கள் ஒரு புரட்சி செஞ்சு ஒரு பெரிய பொறுப்பை உங்க கையில கொடுத்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ அதை சரியா செயல்படுத்துங்க. ஒன்னே ஒண்ணுதான், மக்கள் உங்களை நம்பி ஒரு பெரிய பொறுப்பை கையில கொடுத்திருக்காங்க. ஏண்டா கொடுத்தோம் அப்படின்னு மக்கள் கவலைப்படாத அளவுக்கு ஒரு ஆட்சியை கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே மக்கள் திரும்ப உங்களை ஏத்துப்பாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனம். என்ன பண்றீங்க அப்படின்னு பார்ப்போம். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது அதிமுக விஷயமா இருக்கலாம், தாவேகா விஷயமா இருக்கலாம், திமுக விஷயமா இருக்கலாம், இல்ல கிரவுண்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய வேற மாதிரியான பாலிடிக்ஸா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தாங்க நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.